இப்போ என்கிட்ட ஒரு 50 கோடி இருந்ததுன்னா நான் வந்து சினிமா எடுக்கணும், 50ம் பிளாக். அதுல ஒரு 5 கோடி மட்டும் கணக்குல காமிப்பேன். மிச்சம் 5 கோடியை ஒரு சேட்டுக்கிட்ட கடன் வாங்குவேன். சேட்டு வந்து நீங்களும் நானும் ஃபினான்ஷியல் கேட்டா கொடுக்க மாட்டாரு. யாரு என்னன்னு கேட்பாரு. இவங்க யாருன்றது முதல்ல கொடுத்து வச்சுறாங்க. பிளாக் மணியை கொடுத்து ஒயிட்டா மாத்தி வச்சுக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட இருந்து கொண்டு வந்த 5 கோடியும் ஃபினான்ஷியல் வாங்கின 5 கோடியும் சேர்த்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ ரொம்ப சாதாரணமா ஒரு இவர் விதார்த் இருக்காரு, இவர் இருக்காருல்ல இந்த அதர்வான்னா அவருக்கு வந்து ஆக்சுவல் சம்பளம் 5 கோடி இருக்கும். ஆனா அவர் 30 லட்சத்துக்கு நடிப்பார், அவரோட மொத்த பணமே. அப்போ மொத்த பட்ஜெட்டுமே 7, 8, 9 கோடியில் முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா பிளாக்ல பார்த்தா 100 கோடி படம் அது. இந்த 10 கோடி ரூபாய் போட்டு படம் எங்க ஓடுதுன்னா உதயநிதி தியேட்டர் சொல்லக்கூடிய ரெட் ஜெயண்டோட கண்ட்ரோல் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தியேட்டர் வாங்குவாங்க. 700 தியேட்டருக்கு கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இந்த 700 அப்படியே அந்த படம் போட்டு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா முதல் நாள் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பிச்சுக்கிச்சு அப்படின்வாங்க. அதுக்கு யாருன்னு கேட்டா ஒரு 4-5 ரிவ்யூ போட்டு ரொம்ப சாதாரணமா படம் அருமையா எடுத்திருக்காங்கப்பான்னு ஒரு ரிவ்யூ 5 நாள் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 120 கோடி கலெக்ஷன் அப்படின்ட்டாங்கன்னா இந்த 10 கோடி இந்த 120 கோடி உண்டான 110 கோடிக்கு அப்படியே இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதை ரெட் ஜெயண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. இன்னைக்கு ரெட் ஜெயண்டோட அந்த பெரியவர் அவர் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதுக்கு அவரோட அடிப்பொடிகள்லாம் இருக்குல்ல. இப்போ வந்திருக்க இந்த ரதீஷ், இந்த ஆகாஷ், இவங்கெல்லாம் யாருன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்.